ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரையும் லிட்டில் பியர் கிச்சனுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நான் நீங்கள் எல்லாரும் காமனாக செய்கிற ஒரு டிஷ்ஷை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சிக்கன் குழம்பும் சிக்கன் பொரியலும். இது நீங்கள் எல்லாம் வளமையாக செய்கிற டிஷ் தான். ஆனால் நீங்கள் வளமையாக செய்கிறத விட ஒரு படி தூக்கலாக டேஸ்ட்டாக இருக்கணும்னு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணேன். இப்போ நாங்கள் ரெசிபிக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கடுகு இருக்குது 1/4 டீஸ்பூன், சோம்பு அல்லது பெரிய சீரகம்னு சொல்லுவோம், இது ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், உப்பு அளவாக எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இல்லை கார்லிக் இருக்குது, 8 க்ளோவ்ஸ் இருக்குது, பட்டை 2 துண்டு, ரம்பை 2 துண்டு, பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேசிக்காய் இருக்குது, அரைவாசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் சிக்கன் க்யூப்ஸ் இருக்குது. உண்மையான சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணணும். என்னட்ட சிக்கன் ஸ்டாக் இப்போ இல்லைபடியாக ஸ்டாக்காண்டா நாங்கள் சிக்கன் ஆவிச்சு அதில் வர்ற தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறது இந்த ரெசிப்பியில். ஆனால் என்னட்ட இப்போ அதுக்கு இப்போ கேண்டியாக நான் இந்த சிக்கன் சூப் க்யூப்ஸை நான் தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ண போகிறேன். இதில் சிக்கன் இருக்குது, இது 750 கிராம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லியில் இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஃப்ரெஷ்ஷாக திருவி புளிஞ்ச தேங்காய் பால் வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 கப். இல்லை கறி மிளகாய் தூள் வச்சுருக்கிறேன், 3 டீஸ்பூன். அடுத்தது இதில் கருவேப்பிலை இருக்குது தேவையான. இப்போ நான் சிக்கன் குழம்புக்கு நான் வாசத்துக்கு போடுறதுக்கு ஒரு பவுடர் தயாரிக்க போகிறேன். அதுக்கு தேவையான ரச்சித்தூள்னு நாங்கள் சொல்கிறது. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதில் கருவாய் இருக்குது 16 கிராம், ஏலம் இருக்குது 8 கிராம், கராம்பு இருக்குது 4 கிராம். ஒவ்வொன்றையும் அரைவாசி எடுக்கணும். கருவாடை அரைவாசி ஏலத்தோட அரைவாசி கராம்பு எடுக்கிறது, அந்த ப்ரப்போர்ஷனில் தான் எடுக்கிறது. மற்ற பெருஞ்சீரகம் இருக்குது, அடுத்து கருவேப்பிலை இருக்குது. எல்லாத்தையும் வறுத்துட்டு நாங்கள் அரைச்சி மாவாக்கி எடுக்க போகிறோம். இப்போ சிக்கன் பொரியலுக்கு தேவையானதில் பார்க்கலாம். இதில் சிக்கன் இருக்குது 500 கிராம், தனியாக ஃப்ளஷ் சிக்கன் இதில் இருக்குது, எலும்பு இல்லாத சிக்கன். அடுத்து இதில் கருவேப்பிலை இருக்குது கொஞ்சம். மற்றது வெள்ளை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ ஹோல் சிக்கனை வெட்டி வச்சுருக்கிறேன். அதில் போன்ஸையும் ஃப்ளஷையும் செப்ரேட் பண்ணி, அதாவது சதையை பிரிம்ப எடுத்து வச்சுருக்கிறேன் பொரியலுக்கு. போன்ஸு கொஞ்சம் சதையோடு சேர்த்து வெட்டணும், அது குழம்புக்கு. இப்போ இதை எப்படி மரினேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, சால்ட் போடுவோம் 1 டீஸ்பூன். இதுக்கு ஒரு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க சால்ட். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், அடுத்து கறி மிளகாய் தூள். இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் குழம்புக்கு நம்ம திருப்பி ஆட் பண்ணுவோம். இதை மரினேட் பண்ணுறதுக்கு மட்டும் போடுறேன். அடுத்தது கறி மிளகாய் தூள் பொரியலுக்கு போட போகிறேன். இது இப்போவே போட்டு வச்சுக்கணும். ஒரேடியாக 2 டீஸ்பூன் போடுறேன் பொரியலுக்கு. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சிடலாம். பாருங்க, இப்போ எல்லாம் நாங்கள் மரினேட் பண்ணிட்டோம்.
இப்போ பாருங்க நான் இஞ்சியும் பூடையும் தட்டி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூடு தட்டுறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, ஃபுல்லாக பேஸ்ட் ஆக்குறதுக்கு இன்னொரு டேஸ்ட் இருக்குது. இதில் நான் தட்டி தான் யூஸ் பண்ணுறேன். பேனில் எண்ணெய் விடுவோம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, எங்களோட எண்ணெய் இப்போ சுட்டுட்டு கடுகு போடுவோம். கடுகு பொப்பன்னோன்னு ஜீரகம், பட்டை, கிராம்பு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். பச்சை மிளகாய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் மட்டும் வெங்காயம் வதங்கணும். பாருங்க, எங்களோட வெங்காயம் இப்போ வதங்கி கொண்டிருக்கு. இஞ்சி பூடு அதோட பச்சை வாசனை மாறம் மட்டும் வதங்கணும். பாருங்க, இப்போ வெங்காயம் எங்களுடைய ஆல்மோஸ்ட் வதங்கிடுது. நான் அடுப்பை மீடியம் லோவில் வச்சிருக்கிறேன். வெங்காயம் வதங்கின வாசம், இஞ்சி பூடு வதங்கின வாசம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வருது. கவனமாக பார்த்துக்கொள்ளணும், ஒன்றும் பேர்ன் ஆகக்கூடாது. அது உங்களோட கிரேவியோட டேஸ்டே மாற்றிடும். எதுவுமே கருகக்கூடாது. பாருங்க, உங்களோட வெங்காயம் நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது. இஞ்சி பூடும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை எப்பவும் கிள்ளி போடணும், பிச்சு போடணும். கிள்ளி போடணும்னு சொல்லுவாங்க, வெட்டி போடக்கூடாது. அப்போ தான் அது இந்த ஃப்ளேவர்ஸ் அதில் நிற்கும். கருவேப்பிலை வாசம் செய்து நல்லா இருக்குது. இப்போ எங்கிட்ட சிக்கன் ஆட் பண்ணுற டைம் வந்துடுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே சிக்கன் ஆட் பண்ணுவோம். மரினேட் பண்ண சிக்கனை, குழம்பு சிக்கனை இப்போ பாருங்க, சிக்கன் அதோட ஓன் ஜூஸில் கொஞ்சம் நேரம் அதையும் நாங்கள் இதை வதங்குறேன்னு சொல்லுவோம். ஹீட்டை நல்லா லோவில் வச்சுக்கொள்வோம். இதில் பிரட்டி விடலாம், அது கீழே பேர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி அடிக்கடி பிரட்டி விடணும். ஓகே, இப்போ பாருங்க, சிக்கன் ஒரு 50% அது தண்டை யூஸ்லேயே வெந்துக்குது. இதுக்குள்ள நாங்கள் இந்த சிக்கன் க்யூப்ஸை நான் ஹாட் வாட்டர் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதுக்குள்ளே விடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி விடுவோம். இப்போ நான் தேவையான அளவு கறி பவுடர் சேர்க்க போகிறேன். நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு
சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த சிக்கன் க்யூப்ஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது. அதை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி அந்த தூள்ட பச்சை வாசனை போகும் மட்டும் நல்லா அவிய விடும். இப்போ நாங்கள் சிக்கன் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை நான் டீப் ஃப்ரை செய்யலை, ஷெல்லோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இதில் முக்கியமான விஷயமே இதுக்கு எவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்றது தான். இப்போ பாருங்கள், நான் 500 கிராம் சிக்கன் வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஓகே, இப்போ எங்களோட எண்ணெய் சுட்டுட்டுது. அங்கே சிக்கன் ஆட் பண்ணுவோம். நான் க்யூப்ஸாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். பிரட்டிட்டு மூடி விடலாம். அடுப்பு மீடியம் லோவில் இருக்குது. வாங்க, அங்கே சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க நல்ல வாசம் வருது. இடையில ஒருக்கா பிரட்டி விடணும். பாருங்க, அங்கே சிக்கன் பொரியல் பொரிஞ்சு வந்துருக்கு. அடிக்கடி டேர்ன் பண்ணணும், இல்லாட்டி கீழே பேர்ன் ஆகிடும். ஆனால் சிக்கன் தீயாத மாதிரி கவனமாக டேர்ன் பண்ணணும். அங்கே இப்போ என்னுடைய சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, தூள் எல்லாம் அவிஞ்சு நல்லா வந்துட்டு. இப்போ நாங்கள் தேங்காய் பால் விடுவோம். கொஞ்சம் தேங்காய் பால் விட்டால் காணும். இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிச்சு அவியட்டும். ஓகே, பாருங்க, இப்போ எங்களோட குழம்பு ரெடி ஆகிட்டுது. நான் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் கருவாயிலம் கிராம்பு அந்த தூள் போட்டிருக்கிறேன். அதோட கொத்தமல்லியில் கசியாக ஒரு கேக்கில் ஒரு பிஞ்ச் ஆஃப் கருவேப்பிலை. அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி. குழம்பு கொஞ்சம் மாறின அப்புறம் லெமன் யூஸ் செய்யலாம். இப்போ எங்கிட்ட சிக்கன் பொரியல் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். பாருங்க, மீடியம் லோவிலேயே வச்சு பொரிக்கிறேன். கவனமாக டேர்ன் பண்ணணும், சிக்கன் பீயாத மாதிரி. இன்னும் கொஞ்சம் பொரியணும். அதோட ஜூஸிலேயும் எண்ணெயிலேயும் தான் இது பொரியுது. நான் ஷெல்லோ ஃப்ரைன்னு சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் பொரிய விடும்.
பாருங்க எங்களோட பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. எங்களுடைய அகல கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக மட்டும் விடப்பேன். பாருங்க எங்களோட குழம்பு இப்போ கொஞ்சம் மாறிடுது. நான் லைம் ஜூஸ் விடுறேன். பாருங்க எங்களோட சிக்கன் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுது. எண்ணெயும் சிக்கனும் சரியாக வரணும். அதான் செலோ ஃப்ரை. நாங்கள் இப்போ இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு கருவாயிலம் கராம்பு அந்த தூளில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து பிரட்டிட்டு எடுக்கணும். பாருங்க என்னோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுது. நாங்கள் எடுப்போம். பாருங்க இப்போ எங்களோட சிக்கன் குழம்பும் சிக்கன் பொரியலும் ரெடி ஆயிடுது. பாருங்க நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரியும். சிக்கன் ஓவர் குக் ஆகாமல் நல்லா அளவாக வந்து கிரேவியும் நல்லா ஆக ட்ரையாகவும் இல்லாமல் ஆக தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல அளவான கிரேவியாக வந்திருக்கு. இப்படி நீங்களும் செய்து பாருங்க. இப்போ எங்களோட சிக்கன் பொரியலை பாருங்க அவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்குண்டு. இதில் இருக்கிற சீக்ரெட்டு எண்ணெய் அளவாக விடணும். நீங்கள் எண்ணெய் கூட விட்டீங்கன்னா அது டீப் ஃப்ரை ஆகிடும். எண்ணெய் குறைய விட்டீங்கன்னா சிக்கன் சரியாக வேகாது. எண்ணெய் அளவாக விட்டு சரியாக பொரிச்சிடும். ஓகே வியூவர்ஸ், என்ஜாய் த சிக்கன் கறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye.